நடிகர் கமல்ஹாசன் மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கிட்ட நடிகர் சிம்பு மாதிரியான ஜூனியர் ஆக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நாம் யோசிச்சிருப்போம் இல்லையா? ரொம்ப பணிவாக தான் நடந்துக்குவாங்க, அவங்க கிட்டேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க, இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கமல்ஹாசன் பகிர்ந்துக்கிட்ட ஒரு சம்பவம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் சிம்பு அவரை வார்ன் பண்ணதா சொல்லியிருக்காரு. அது பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இவங்களுக்கு நடிகர் கமல்ஹாசன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முக்கியமாக கே பாலச்சந்தர் பற்றி, மணிரத்னம் பற்றி, இந்த மாதிரியான லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ் பற்றி எல்லாம் நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக அமைந்திருக்கு அந்த இன்டர்வியூவில். அதில் நடிகர் சிம்பு பற்றியும் அவர் பகிர்ந்துருக்காரு. கே பாலச்சந்தர் பற்றி சொல்லும்போது, அவர் தான் என்னை செதுக்குனாரு, ஆனால் அவரோட நான் வேலை செஞ்ச அந்த சமயத்தில் என்னோட திறமைனால தான் நான் முன்னேறேன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் தான் என்னை செதுக்கியிருக்காரு அப்படின்றத நான் பின்னாட்களில் தான் உணர்ந்தேன். அந்த ரியலைசேஷன் வரத்துக்கே எனக்கு பல வருடங்கள் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கே பாலச்சந்தர் கமல்ஹாசன் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மணிரத்னம் பற்றி பேசும்போதும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து தக் லைஃப் திரைப்படத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா பணியாற்றுறாங்க. ஆனால் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு, மக்களுக்கு தான் இது ஒரு 30 வருட இடைவெளி மாதிரி தெரியும். ஆனால் நானும் மணிரத்னமும் எப்போவுமே பேசிட்டு தான் இருப்போம். அதனால் எங்களை நீங்கள் திங்க் அலைக் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்களோட எண்ணங்கள் நிறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு இந்த கேப் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வே கிடையாது அப்படின்னு நடிகர் கமல்ஹாசன் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு உரையாடலின் போது தான் அவங்க ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அடுத்ததாக வரக்கூடிய ஜென்ரேஷன் புது ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, புது ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் இப்போது அழிகிற ஒரு சூழல் இருக்கா, இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை அவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு தான் நடிகர் கமல்ஹாசன் அழகாக பதில் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் இந்த சம்பவம், ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறது என்னன்னா, முதல் நாள் அதாவது தக் லைஃபோட ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே நடக்குது. அப்போது நடிகர் சிம்பு, நடிகர் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் அறிமுகம் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணது கிடையாது. இதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அப்போது கமல்ஹாசன் சொல்கிறாரு, நான் ஒரு லெஜெண்ட் ஆக்டர், இவர்கிட்ட பார்த்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் சிம்புவுக்கு நிறைய அறிவுறுத்தல்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை எடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது எனக்கு இருக்குது. அதனால் நான் அவருக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரை கூப்பிட்டு சொல்கிறேன், கமல்ஹாசனோட நடிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஒரு ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எப்பவும் போல் உங்களோட ஒர்க்கை பண்ணுங்கள், சரியாக பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு அட்வைஸை அவர் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு சிம்பு பதிலளித்த விதம் தான் இதில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார். நடிகர் சிம்பு சொல்லியிருக்காரு, சார் நீங்களும் என்னை வந்து லேசாக நினச்சிடாதீங்க, இவன் சின்ன பையன், புது பையனை இவனை லேசாக நினச்சிடாதீங்க, நீங்களும் என் கூட ஒர்க் பண்ணும்போது ஒழுங்காக உங்களுடைய ஜாபை பாருங்க அப்படின்னு சொல்லி நடிகர் சிம்பு திரும்பி அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதை அவர் ரசிச்சும் சிரிச்சும் அந்த உரையாடலில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எப்படி இன்னைக்கு பெருசாக புகழப்படுறனோ அது இன்னும் சில ஆண்டுகள் கழித்து சாதாரணமான ஒரு விஷயமா தெரியலாம். ஏன்னா நாளுக்கு நாள் சினிமா என்பது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இப்போ நான் பண்ணுற ஒரு விஷயம் நாளை பின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால் அவங்கள விட ஒரு படி அஹெடாக இருப்பேன். அதே போல் தான் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் என்னை விட அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா என்னுடைய தோள் மேலே அவங்க ஏறி நிற்பாங்க, அப்போ இன்னும் உயரத்தை அடைவாங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த உரையாடல் ரொம்ப அழகாக அமைந்திருந்தது. இதுதான் நடிகர் சிம்பு பற்றி கமல்ஹாசன் பகிர்ந்து கொண்ட அந்த சுவாரஸ்யமான சம்பவம்.